உலகம் பூரா பரவி வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து நாங்கள் களப்பணி செய்யணுங்கிறதுக்காகவே நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். நேற்று இரவே இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருந்துகள் வந்திருக்கோம், 120 பேர். அது இல்லாமல் தொடர்ச்சியாக எங்கள் உறவுகள், எங்கள் நிர்வாகிகள் வந்து காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரத்தநாடு தொகுதிக்கு மட்டும் 150 பேர் இலக்கு வச்சு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எப்பவும் இல்லாத அளவுக்கு பேரழிச்சியாக இதை செய்யணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இந்த திடலை வந்து பார்த்ததுலேருந்து நாங்கள் எல்லாமே வந்து திடல் எப்படி இருக்குங்கிற கவலையிலே வந்தோம். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் இயற்கை சீற்றத்தால் வந்து சமநிலை இல்லாமல் இருக்குது. இதை எங்களோட ஒரத்தநாடு தொகுதிகளில் உள்ள உறவுகளும் போய் களப்பணி ஆட்டிகிட்டு இருக்காங்க. 234 தொகுதியில் உள்ள முன்னணி களப்போராளிகள் இங்கே இருக்காங்க. எல்லாரும் அவங்களால இயன்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க சொந்த காசில் போட்டு அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அவங்களா தன்னெளிச்சு வந்து இந்த களத்தில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது பெரிய பிரமிப்பாக இருக்குது. எந்த ஒரு கான்ட்ராக்டும் கிடையாது, எந்த ஒருக்கும் தனிநபரோட கான்ட்ராக்ட் இல்லாமல் எல்லாமே எங்கள் கட்சியோட உறவுகளே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை முக்கியமாக உள்ள மாநில ஒருங்கிணைப்பாளருக்கு வந்து ஒரு 10 பேர் அதை எல்லாத்தையும் வந்து சரிபாதிய வேலைகளை பிரித்து எந்தெந்த வேலைன்னு தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அது படிப்படியாக ஆர்டர் படி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. திட்டமிட்டபடி அண்ணன் வந்து 3 மணிக்கு களத்தில் வந்து இருப்பார். அப்போ அவர் வர்றப்போ எல்லாமே சரியாயிரும். வேலையெல்லாம் வந்து தன்னெழுச்சியாக எல்லாம் பார்க்குறதுனால பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இந்த கட்சியை பார்த்துறப்போ வந்து எல்லா கட்சியை விட எல்லா கான்ட்ராக்ட் விட்டு கொடி ஊன்றது, பெரிய பெரிய ராட்சத இயந்திரங்களை வச்சு வேலை செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் மனித உழைப்பிலே வச்சு ஒரு சிறு அவங்களால முடிஞ்ச நிதியை வச்சு இந்த அளவுக்கு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி செஞ்சு எங்களால் முடியுங்கிறத சாதிச்சு காட்டுங்கிறதுக்காக வெறிக்காக நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம். தொடர்ந்து இந்த பயணிப்போம். எந்த இடத்துல வந்து எந்த தொகுதியில் இது வச்சாலும் நாங்கள் எங்கள் ஒரத்தநாடு தொகுதி சம்பந்தமாக போய் களப்பணியாற்றுவோம். இதில் வந்து நீங்கள் ஒரத்தநாடுலேருந்து 2 பேருந்துல வந்திருக்கீங்க. ஆமாங்க. இதுக்கு போக்குவரத்து செலவு கட்சியிலேருந்து கொடுக்கப்படுது அவங்களுக்கு? ஐயா, இந்த 2 பேருந்துக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் திட்டமிட்டு ஒரு உறவுகளும் அன்றாட வேலைக்கு போகிறவங்க, வெல்டிங் வேலைக்கு போகிறவங்க, பெயிண்டிங் வேலைக்கு போகிறவங்க எங்கள் கட்சியில் உறவுகள் இருக்காங்க. அவங்களோட ஒரு மாதத்துலேருந்து ஒரு சிறு நிதியை நாங்கள் சனிக்கிழமை வாரந்தோறும் எங்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள், தலைவர், செயலாளர்கள்லாம் கலந்துக்கிட்டு அதுலேருந்து சேகரித்து வச்ச நிதி தான் இந்த 2 பேருந்தோட செலவும். இந்த 2 பேருந்துக்கும் 150 பேருக்கு ஒரு வேலை 3 வேலைக்கு சாப்பாடு தயார் பண்ணி நாங்களே சொந்தமாக சாப்பாடுலாம் ரெடி பண்ண போகிறோம். இப்போ காலை உணவு முடிஞ்சிருச்சு, மதியான உணவு நாங்களே தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி திட்டமிட்டு 1 மாதமாக இந்த மாவீரர் நாளை நோக்கி நாங்கள் நடந்ததுனால இதை எங்களால் செய்ய முடியுது. இது எந்த விதம் தலைமையோ யாருமே பெரிய தொழிலதிபர்களோ யார்கிட்டையும் எந்த காசும் நாங்கள் வாங்க கிடையாது, எப்பவுமே வாங்கினது கிடையாது. எங்களோட சொந்த உழைப்பில் தம்பிங்கள்ட்ட 50, 100 இது மாதிரி நாங்கள் சிறுக சேமித்து இந்த மாவீரர் நாளுக்காக நாங்கள் பயணித்து அந்த சேமிப்பிலிருந்து எடுத்து இந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சிறு வேலைகள் பார்க்குறாங்கன்றீங்க. ஆமாங்க. தம்பிகள் இப்போ அந்த வேலையை விட்டுட்டு வந்து அவங்களுடைய வருமானம் பாதிக்கும்லங்க? ஐயா, தம்பிங்க வந்து முழு நேர பணியாக கட்சி பணிக்கு வர மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவங்க வந்து விடுமுறையில் இருப்பாங்க. அன்றைக்கி முழுசாக வந்து கட்சி பணியே செய்வாங்க. மற்ற நாள் ஏதாவது பொதுவாக ஒரு நிகழ்வு, ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், ஒரு வேறு கட்சியோட நிகழ்வு, அண்ணன் வருகை, இந்த மாதிரி இருக்க நிகழ்வுக்கு அன்றைக்கி ஓய்வில் அன்றைக்கி விடுமுறை எடுத்துக்கிட்டு தான் வருவாங்க. அது வந்து தம்பிங்க வந்து ஒரு பெருமையாக தான் நினைப்பாங்க, ஒரு நாளாவது கட்சிக்காக போய் நிற்கணுங்கிறத. இதில் எங்களுக்கு வந்து மனக்கசப்பு. தமிழினத்துக்காக தொடர்ந்து களத்தில் நிற்க ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இந்த நாம் தமிழர் கட்சி எங்களோட உணர்வுபூர்வமான கட்சி. எங்கள் அண்ணன் கற்பிச்சது வந்து தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் தொடர்ந்து களமாடுவோம். எந்த சூழ்நிலையும் தடம் மாறாமல் தமிழ் தேசியத்தை ஓங்கி பிடித்து திரள் நிதி வசூல் பண்ணி சீமான் வந்து வளர்ச்சி, அதாவது சொகுசா வாழ்றதுக்காக திரட்டுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் பொய்யான தகவல். நீங்கள் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் சிறு நிதி யாராவது நம்ம உறவுகள் கொடுக்கறத வச்சு தான் இந்த மாநாடு நடக்குது. யாரும் பெரிய முதலாளிகளோ வெளிநாட்டிலேருந்து எந்த நிதியும் எங்களுக்கு வந்து வரல. எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க, சீமான் அங்கே காசு வாங்கிட்டார், இங்கே காசு வாங்கிட்டாரு. முற்றிலும் பொய்யான தகவல். நாங்கள் களத்தில் கிட்டத்தட்ட நான் வந்து 2010 இந்த கட்சியில் பயணிக்கிறேன். இது வரைக்கும் என்னால் முடிஞ்சதை தான் கட்சி கொடுப்பேன். நாங்கள் ஒரு நிகழ்வு எடுக்கிறோம், அடுத்த தொகுதியில் எங்கேயுமே நாங்கள் போய் யார்ட்டையும் கேட்டது கிடையாது. ஒரு 20,000 ரூபா செலவாகுதுனாக்கா அது குறைஞ்சது ஒரு 10,000 நாங்கள் செலவு பண்ணி அதுக்கு தேவையான மனித உழைப்பை வந்து நாங்களே கொடுத்துருவோம். இது மாதிரி தான் இந்த கட்சியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிகழ்வு நடத்துறீங்கல்ல, சரிங்க, இது வந்து ரொம்ப அவசியமானதா? தமிழ் பேரினத்துக்கு வந்து இது ரொம்ப அவசியமானது ஒன்று. ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் வந்து பணத்துக்காக மரணிக்கிறாங்க, ஒரு இனத்துக்காக, மொழிக்காக ஒரு உயிர் வந்து மரணிச்சு போகுது. அதுவும் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கரும்புலிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மரணிக்கிறதுக்காகவே வந்து வாழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது இந்த தமிழ் தேசிய இனத்தை அவங்க எடுத்த கனவை வந்து நினைவாக்கணுங்கிறது தான் எங்கள் லட்சியம். அதனால மாவீரர் நாள் எங்களோட நாம் தமிழர்களோட வாழ்வில் வந்து தமிழர்களுக்கு பொங்கல் அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள் இது. அது வந்து பொங்கல் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். இது வந்து எங்களோட மனவேதனையில் வந்து நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு மாவீரர் நாளை வந்து அவங்க மாவீரர் கடவுளாக நினச்சி அவங்களுக்காக இந்த நிகழ்வு எடுக்கும். நாட்டில் உள்ள அரசியல் கட்சி யாருமே மாவீரர் நாள் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. நாம் தமிழர்னு ஒரு கட்சி வந்ததுக்கப்புறம் தான் மாவீரர் நாள் எடுத்தோம். மாவீரர் நாள் யாருக்காக எடுக்கிறோங்கிறது இப்போ தான் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் திருச்சியில் போட்டப்போ 1.5 லட்சம் பேர் கூட்டினாங்க மாவீரர் நாளுக்கு. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் கூட்டினாங்க மாவீரர் நாளுக்கு. இப்போ இவ்வளோ இயற்கை பேரிடர்லையும் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் கூட்டுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள்.
இது வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறத விட உலக தமிழினமே சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு பார்வை, மாவீரர்களுக்கான ஒரு இது. அதை வந்து நாங்கள் இதை எளிய பிள்ளைகள் வந்து மிக விரைவில் நாங்கள் படிப்படியாக கொண்டு போயிருக்கோம். இப்போ நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வர்றப்ப எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரத்தநாடு தொகுதியில் எல்லா பகுதியிலையும் பதாகை வச்சுருக்கோம். மாவீரர் நாள், இணை எழுச்சி முழக்கம், அண்ணன் செந்தமிழன் சீமான்ட்டு. அப்போ என்ன மாவீரர் நாள்னு எங்களை கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம், இதுதான் மாவீரர்கள், நமக்காக இறந்தவங்க, நம்ம மொழிக்காக இனத்துக்காக இறந்தவங்க, அவங்களுக்கு நிகழ்வு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முன்னாடியெல்லாம் முதல் கட்டமாக நம்ம வேலைக்கு இது மாதிரி கட்சி கொடுத்துக்கலாம் வரப்போ எங்கள் வீட்டில எல்லாம் பெரிய தடையாக இருக்கும். இப்போ மாவீரர் நாளாச்சே போகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணால் கிராமந்தோறும் நாங்கள் கொண்டு இதை கொண்டு சேர்த்துருக்கோம். இன்னும் அதிகப்படியாக இந்த வருஷம் 2024 மாவீரர் நாள் இன்னும் சிறப்பாக போய் சேரும். மாவீரர் நாள் வந்து எல்லாத்தையும் போய் சேர்றதுக்கான உதாரணம் எங்களோட வளர்ச்சி தான் பார்க்கணும். ஏன்னா 2016 ஆரம்பிக்கும் போது 1% இருந்தோம். அப்போ மாவீரர் நாள் எப்படி நடந்திருக்கும்? இப்போ வந்து 2024 வந்திருக்கு. ஸோ எங்கள் பர்சன்டேஜ் 8% மாதிரி இருக்குது. ஸோ மாவீரர் நாள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் ஒரு உதாரணம். இதுதான் எங்களுக்கு சொல்ல முடியும். இன்னொரு உதாரணம் என்னன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து வருஷம் மாவீரர் நாள் நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் மாவீரர் நாள்லேருந்து அந்த 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 எண்ணத்தை மக்கள்கிட்டேருந்து அதனால் பிரிக்கணுங்கிறதுக்காண்டி நாம் தமிழ்லேருந்து கருத்து வேறுபாடு மூலமாக வெளியேறினவங்க, ஏதோ வேறு காரணத்துக்காண்டி வெளியேறினவங்கள ஒருங்கிணைச்சி திராவிட கட்சிகள் வந்து நாம் தமிழருக்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்பாக வந்து அதை வந்து திராவிடத்தோட மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து தனியாக இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, அந்த மாவீரர் நாள் நிகழ்வை வந்து மழுங்கடிக்கை செய்கிறதுக்காண்டி திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு நாடகம். அதை எங்கள் அண்ணன் வந்து கண்டிப்பாக முறியடிப்பார். புதுசாக வந்து நம்ம கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கட்சியிலேருந்து தமிழ் தேசியங்கிறப்ப அவர் பேசுறது தமிழ் தேசியம் திராவிடங்கிறத பற்றி அவர் பேசுகிறப்ப ரெண்டும் என்னோட ஒரே கண் பார்வை தான் சொன்னதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்தே விலகி இப்போ எங்கள் கட்சியில் நிறையா தம்பிங்க வந்திருக்காங்க. அவரோட புரிதல் சரியில்லாமல் இருக்குது, இது சரியான வழியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயா, நீங்கள் அதை சொல்கிறீங்க, சரிங்க. இதே வந்து அந்த பதிவில் பார்க்குறப்ப தாவேக்காலேருந்து நாடாக்காவுக்கு வந்து சேர்ந்துருக்காங்கன்னு அதுக்கு இன்னொருத்தர் பதிவு போட்டிருந்தாரு, எங்கேயோ கல்யாண வீட்டிலேருந்து வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் போட்டிருக்கீங்கன்ற. இது தவறா சரியா இருக்கா? ஐயா, இது முற்றிலும் வந்து பொய்யான தகவல். அந்த தம்பிகள் எல்லாம் இப்போ நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, எல்லாரையும் களத்தில் நின்றுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் உறுப்பினர் கார்டு இருக்குது, அவங்க தொடர்ந்து கட்சி பணியில் தான் இருக்காங்க. இது வந்து கல்யாண வீட்லேயே அவங்க எடுத்தது கிடையாது, எங்களோட கட்சி நிகழ்வுல எல்லாரும் கலந்தாய்வில் அவங்க எடுத்தது. இதுதான் உண்மை. எல்லாருமே நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான் தொடர்ந்து பயணிச்சிருக்காங்க. அந்த பகுதியில் வந்து இப்போ அதிகப்படியான ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இது ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி தான். நீங்கள் சொல்கிறது நாகப்பட்டினத்தில் போனாங்கன்னு, அதெல்லாம் வந்து இப்போ அப்போன்னு அதுக்குள்ள விளக்கத்தெல்லாம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அந்த உறவுகளும் இன்னைக்கு வருவாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து முக்கிய பொறுப்பாளர்கள்லாம் விலகி போகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமானனோட தமிழ் தேசிய கருத்தை ஏற்று நின்னவங்க, அவர் வந்து வளர்த்த பார்வையில் எல்லாருமே தமிழ் தேசியம் ஏற்றுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட 10 வருஷம் பயணிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் போகிறாங்கன்னா சீமான் சொன்னதை சரியாக செய்யாதவங்க தான் வெளில போவாங்க. அவர் சொன்னதை சரியாக செஞ்சவங்க யாரும் கட்சி விட்டு வெளில போயிருக்காங்க. அவர் சொல்லுவார் இது மாதிரி தான் செய்யணும்னு, அதுக்கு முரணாக ஏதாவது தகவல் அவங்க முரண்பட்டு ஏதாவது செஞ்சாங்கன்னா அவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நாளைக்கு கவனிச்சுட்டே இருப்பார், அப்புறம் அழைப்பை துண்டிப்பார், அழைப்பை குறுஞ்செய்தி போடுறதை பார்க்க மாட்டார், இப்படியே விட்டுருவார். அதுக்கப்புறம் அவங்க நம்ம பிழை என்னங்கிறத உணர்ந்து அண்ணன்ட்ட வந்து களத்துக்கு வந்து நிற்கிறேன்னா நான் தப்பு செஞ்சுட்டு உணர்ந்துட்டு வந்தாங்கன்னா ஏற்றுக்குவார். இல்லட்டா அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார். இதனால அவங்க விரைப்பில் போயிட்டு வெளியில் போயிட்டு நான் காசு கொடுத்தேன், கட்சிக்கு நிதி கொடுத்தேன், இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மனசாட்சி உள்ளவங்க வந்து தமிழ் தேசிய பார்வையில் இருந்து எதனால இவ்வளோ நாள் இருந்தாங்க, இவ்வளோ நாள் அண்ணன் சொன்னவங்க வெளியில் போயிட்டு பேசுறதுக்கு என்ன வேலை? அண்ணன் சொல்லுவார் இந்த தொகுதியில் சரியில்லை, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அது சரியாக செய்யாதவங்க கட்சியை விட்டு வெளியில் போயிருக்காங்க, சரியாக செய்கிறவங்க பயணித்து வந்துக்கிட்டே இருக்காங்க. புது உறவுகள்லாம் வந்து இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ணன் முன்னாடியே சொல்லிட்டாங்க, கொடையோட மலைக்கோட்டை அணியை எடுத்துக்கிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு புதிதல்ல. பல கூட்டங்களில் அண்ணன் பேசும்போது 1.5 மணி நேரம் பேசினாலும் சரி, 1 மணி நேரம் பேசினாலும் அந்த இடத்த விட்டு நகராமல் தான் நாங்களாம் இருப்போம். யாருமே வந்து காசுக்காகவும் பிரியாணிக்காகவும் சரக்குக்காகவும் இங்கே வரல. உணர்வுபூர்வமாக இருக்கிறதுனால அண்ணன் எப்போ மேடையில் ஏறி பேசிட்டு இறங்குறாரோ அது வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருப்போம். எல்லாத்துக்கும் இயற்கை சீற்றத்தை எல்லாத்தையும் சந்திக்க தயாராக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த 35 லட்சத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடத்தி முடிஞ்சிட முடியுமா? ஐயா, உறுதியாக நடத்தி முடிஞ்சிட முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா 35 லட்சங்கிறது வந்து நாங்கள் வந்து அதுக்கான மூலப்பொருட்களை வாங்குறது மட்டும், வாடகைக்கு எடுக்கிறது மட்டும்தான் எங்களோட வேலை. அதுக்கான மனித உழைப்பை எல்லா தொகுதியிலும் உள்ள உறவுகளும் நாங்களே நேரடியாக வந்து களத்தில் வேலை செய்கிறோம். எங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது, நாங்கள் கட்சிக்கு உணர்வாக வந்து வேலை செய்கிறோம். அப்போ வேணும் பார்த்தீங்கன்னா அதில் பாதி செலவு வந்து நாங்கள் குறைச்சிடுவோம். நீங்கள் வேணா எடுத்துங்க, நான் சவால் விட்டு சொல்கிறேன், 1 கோடி இருந்தாலும் இந்த அளவுக்கு யாராலையும் இந்த செலவு பண்ணி முடிக்க முடியாது. ஆனால் திட்டமிட்டபடி நாங்கள் இதை செய்வோம். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே எங்கள் தொகுதி வேலை செய்யறதுலேருந்து பழக்கி இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஒரு தொகுதிக்கு 1 கோடி செலவு பண்ணி வாக்கு வாங்குற கட்சியை விட நாங்கள் வந்து ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் செலவு பண்ணி அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்கோம். அதே அடிப்படையில் தான் இந்த பணியை நாங்கள் செய்கிறோம். இது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எங்கள் மனித உழைப்பை எவ்வளவு நாள் கொடுக்க தயாராக இருக்கும்.
ஆனால் மற்ற கட்சிகளை நீங்கள் சவால் விட்டு சொல்கிறேன், 1 கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி நடத்தி காட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். திருச்சி சரவணன் எல்லாருக்குமே தெரியும். அவரை பார்த்த உடனே அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. என்னன்னு கேட்டால் வயக்காட்டில் சகதியில் டெல்டா ஏரியாவில் நாற்று நட்டு வர்றது மாதிரி சகதியில் இப்படி போகிறாரு. சரவணன்கிறாங்க. அவர் பாட்டு இப்படியே போகிறாரு, கண்டுக்காமல் போகிறீங்க. நான் பேசுகிறது அவர் கேட்கவே இல்லை. இப்படி திரும்பி பாட்டு ஓடுறாரு. ஏன்னா அவ்வளோ வேலை. அப்புறம் அந்த ஆஃபீஸ் ஒருத்தர் பேரில் இருக்குங்கிறாங்கல்ல, இங்கேருந்து பாக்கியராஜ், இங்கேருந்து பார்க்குறோம் எங்கே நிற்கிறாரு தெரியுங்களா? சகதியிலையும் இதுலேயும். எனக்கு வயசாகிடுச்சு, கண்ணாடி போட்டு போகிற அந்த யாருங்க பாக்கியராஜ் எனக்கு தெரியாதுங்கிற அந்த என்னது இந்த சேஃப்டி கோட்டு போட்டிருக்காரு, இந்த பச்சை கலரில் அவர் தான்னாரு. ஐயோ அவராங்க, எனக்கு ஒன்றுமே தெரியலை. அங்கே என்னங்க பண்ணுறாருன்னு. அதே மாதிரி நாங்கள் போகும்போது உள்ள நாங்கள் போகிறோம். ஐயா நீங்கள் என்னையா போய் பண்ண போகிறீங்க? நீங்கள் வேடிக்கை தான் பார்ப்பீங்க, இங்கே வர வேண்டாம். என்னென்னா வர்றவங்க சகதியில் போங்க, போகிறவங்க தான் அங்கே ஏதாவது உருப்படியாக பண்ணுவாங்க. இங்கே வர்றவங்க மேம்போக்காக வருவீங்க. உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் வர வேண்டாம். நம்மளை உண்மை புரியுதா சார்? அங்கே தேவையில்லாமல் ஆளையும் விடலை, கன்ஃபியூசிங் பண்ணிக்கிட்டு அலையிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது 1/10 ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரில் அவங்க முடிச்சிடுறாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இதே விஜய் வச்சுருந்தாங்க, எங்கேருந்து மணி வருது? 80 crore 200 crore ஒவ்வொரு டிவிக்கும் 1 லட்சத்தை கொடுத்து என்னது 7 லட்சம் பேர், 3 லட்சம் பேர், 2 லட்சம் பேருங்கிறாங்க. இங்கே 5 லட்சம் பேருக்கு மேலே வர்றாங்க. ஏன்னா எங்கள் தொழிலேருந்து 200 பேர் வர்றாங்க. எங்கள் தொழிலை ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு சரியான மழை வந்துடுவாங்க. வில்லேஜ்லேருந்து வர முடியலை, 2-3 வில்லேஜை விட்டுட்டு வந்துட்டாங்க. நேரம் ஆகுதுன்னு. ஏன்னா சீக்கிரம் ஒரு நாள் முன்னாடி வர்றோம். இதுக்காக ஒரு நாள் முன்னாடி வந்துட்டோம் சார். காலையில் 7 மணிக்கு வந்துட்டோம். ஓகேயா? ஸோ இங்கே இவ்வளோ சிக்கனமாக பண்ண முடியும்னா பிரபாகரனாலையும் சீமான் தம்பினாலையும் தான் முடியும். கரெக்டாக? பிரபாகரன் அவரை வல்லரசு வச்சுருந்தார்ல, எங்கேருந்து ஃபண்டு போணுச்சு? ஃபண்டாக இருந்துச்சு. எவனா ஓப்பனாக சொல்லுங்களேன். அவர்கிட்ட இருந்து கொண்டு வந்தவன் தான் அங்கே நிறையா இருக்கான். யார்கிட்ட இருந்து? அவன்லாம் பணக்காரனாக இருக்கான். இப்போ எவனும் பேசலை. கரெக்டாக சார்? ஸோ செலவுங்கிறது, மணிங்கிறது நாம் தமிழருக்கு மேட்டரே கிடையாது. கரெக்டாக? ஏன்னா உடல் உழைப்பு தான் மெயின். உடல் உழைப்பு தில்லும் வில்லு.